ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய போன வருஷம் நடந்த 2025 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐடி அண்ட் டிப்ளமோடைய கொஸ்டின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 6 ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 5 வந்து வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே இந்த கொஷின் இருக்கா, அப்போ எடுத்த உடனே ஆன்சர் நீங்கள் போட்டுடணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சீரீஸுடைய nth டேர்ம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? nth டேர்ம் வந்து என்னவா இருக்கும் அப்படி கேட்டுக்கிறாங்க. அதாவது அதனுடைய சம்மு வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதனுடைய கூடுதல் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட் அந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 1 minus 1 by n plus 1 minus 2 by n plus 1 minus 3 by n plus 1 minus 4 by n up to etc plus n உறுப்புகள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உள்ள தொடர் வரிசையின் கூடுதல் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், விட்டுட்டு எழுதுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் தான் வந்துருக்கு. ப்ளஸ் எழுதுனால ப்ராக்கெட்டுக்கு வந்து எந்த ஒரு யூசஸ் கிடையாது. ஆனால் ப்ராக்கெட் நான் ரிமூவ் பண்ணி எழுதுறேன். ரிமூவ் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், 1 minus 1 by n plus 1 minus 2 by n. அடுத்து வந்து பார்த்தோன்னா plus 1 minus 3 by n plus 1 minus 4 by n. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இது வரையும் மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய பிகினிங்கில் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 1 இந்த 1 இந்த 1. சரிங்களா? இது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ டேக்கிங் அவுட் ஆஃப் காமன் எடுத்துறேன். எடுக்கும்போது பாருங்கள், இங்கே நான் ப்ராக்கெட்டு போட்டு எழுதுகிறேன். 1 + 1 + 1 + அப் டு எக்ஸட்ரா இங்கே +1 இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே என்னது அப் டு nth டேர்ம். சரிங்களா? அப் டு இன்ஃபினிட்டி வரை போயிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி தான் வரும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் பாருங்கள், இந்த டேர்ம்ஸும் பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய காமனாக என்ன இருக்குது, நம்மளுக்கு மைனஸும் ஒரு காமனாக இருக்குது. சரிங்களா? அந்த மைனஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ அது நான் டேக்கிங் அவுட் ஆஃப் காமனாக எடுக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த இடத்துல வந்து பாருங்கள் என்னன்றது ஒரு காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுக்கிறேன். அப்போது மைனஸு அந்த 1 by n. சரிங்களா? இதை நான் காமனாக வெளியே எடுத்துறேன். ஏன் சார் வந்து 1 வந்துச்சு அப்படின்னா, அந்த டிவைட் பை 1 வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூமரேட்டர் வந்து 1 வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த சீரீஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து வந்துடாது. சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, 1 + 2 + 3 + 4 + அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் என்னன்னு இப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ இது வரை டவுட் எதுவும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து ஒரு சில ஸ்டெப்பை வந்து ஒமிட் பண்ணிட்டு எழுதுகிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால், சரிங்களா, இதனுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா என்னன்னு இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது அப் டு nth டேர்ம் வரை போகிறதுனால அது என்ன தான் இருக்கும். அடுத்து -1 by n. இங்கே பாருங்கள், இந்த n இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. த சம் ஆஃப் த ஃபஸ்ட் nth டேர்ம். சரிங்களா? த சம் ஆஃப் த ஃபஸ்ட் n டேர்ம்ஸ். சரிங்களா? அதனுடைய ஈலெண்களுடைய கூடுதல் வந்து ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, n × n + 1 / 2. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? n × n + 1 / 2 முதல் n ஈலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலாஸ் அது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா மல்டிபிள் தான் இருக்குது, கேன்சல் ஆகும். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவனிங்க, n மைனஸ் இங்கே n + 1 / இங்கே 2 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2n - n - 1 / 2. சரிங்களா? இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2n - n வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், n - 1 / 2. சரிங்களா? n - 1 / 2. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? இதுதான் அதனுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த பிலோ சீரீஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். 2l 2e 4k 4f 8j 8g கொடுத்துறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வந்திருக்கு, அடுத்து 4 வந்திருக்கு, அடுத்து 8 வந்திருக்கு. அப்போ பாருங்கள், 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தா நமக்கு 4 வந்திருக்குமா? சரிங்களா? அந்த மாதிரி வந்திருக்கு. திரும்ப 4ஆல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது 2ஆல் ஆட் பண்ணாலும் சரி 4 தான் வரும். 4 திரும்ப 4ஆல் ஆட் பண்ணால் நமக்கு 8 வரும். அப்போ அகெயின் 8ஆல் ஆட் பண்ணால் 16 வரும்.
2 நம்பர் 16 வரும். ஏன்னா பேக் டு பேக்காக அது மாதிரி வந்திருக்கு. ஏன்னா 2 நம்பரை இப்படி கொடுத்துருக்கனால சரிங்களா. இப்போ 16 வந்துடும். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்கலை கவனிக்கணும். ஏபிசிடி கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எழுத்து பாருங்கள் எல்லு, அடுத்தது இ சரிங்களா, அடுத்து பாருங்கள் கே, அடுத்து ஜே இங்கே இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே ஒரு ஏரோ மார்க் போடுறேன். இந்த பாருங்கள் கவனிங்க, ஏபிசிடி இ எஃப் இங்கே ஜி சரிங்களா. சரி கவனிங்க, இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எல் இருக்குது, அடுத்து இங்கே கே இருக்குது, அடுத்து இங்கே ஜே இருக்குது சரிங்களா, அடுத்து வந்து இங்கே ஜி இருக்குது. இப்போது அதுக்கு அடுத்து இங்கே ஒரு நம்பர் வரும் சரிங்களா, இந்த நம்பர் நம்ம எழுதணும். சரி கவனிங்க, இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஜே கே எல் சரிங்களா, அந்த ஆல்பபெட்டிக்கல் இருக்குது அப்படியே ஆர்டராக வந்துருக்கு. ஜே இங்கே பாருங்கள் ஜே கே எல் இந்த மாதிரி வந்திருக்கா. அப்போ அடுத்து என்ன இருக்கும், இங்கே ஐன்னு வந்திருக்கும். என்ன இருக்கும், ஐ இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஐ ஜே கே எல் இந்த மாதிரி வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ எஃப் ஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்னு வந்திருக்கும். என்ன வந்திருக்கும், ஹெச்னு வந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்குன்னு கேட்டுருக்காங்க கொஷினில். அப்போது 16 ஐ தான் ஆன்சர், 16 ஐ தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Vijay has 14 square color papers of size 15 cm, 16 cm, 17 cm up to etc. 28 cm. How much area can be decorated with these color papers சொல்லிக்கிறாங்க. அதாவது விஜய் என்பவரிடம் பார்த்தீங்கன்னா 15 cm, 16 cm, 17 cm up to etc. 28 cm என்ற பக்க அளவுள்ள 14 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், ஸ்பெஷல் சீரிஸ் சொல்லிட்டு 10th ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா, அந்த டாப்பிக்கில் இது கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவனிங்க, 14 சதுர வடிவ சரிங்களா, சதுர வடிவம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது இது வந்து என்ன வரும்னா இந்த இடத்துல 15 ஸ்கொயர், அடுத்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர், அடுத்து 17 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு ஏதோ ஒரு சொல்லிக்கிறாங்க பாருங்கள் 28 வரை சொல்லிக்கிறாங்க. அப்போது 28 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கான ஃபார்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தோடனே கிடையாது சரிங்களா, அதோடைய பிகினிங்லேருந்து இருக்கணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன், ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன். இங்கே எது வரை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வரை இல்லை. அப்போ அந்த 1 to 28 வரை எழுதி 1 to 14 நான் சப்ராக்ஷன் பண்ணிட்டா ஸோ இதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ஆகிடும் சரிங்களா. அப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ் 28 ஸ்கொயர் மைனஸ் அடுத்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு 14 ஸ்கொயர் சரிங்களா. இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதும்போது சார் இந்த ஈக்குவேஷன் மாறுமா சார், மாறாது. ஏன்னா 1லேருந்து 28 வரை எழுதி என்ன பண்ணியிருக்கேன், அதை ஸ்கொயர் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதில் ரிமைனிங் வந்து என்ன பேலன்ஸ் நம்மளுக்கு இங்கே முன்னாடி ஸ்டார்ட் ஆகிக்குன்னா 14 வரை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 14 முன்னாடி என்ன இருக்குன்னா அது 15 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ 15க்கு முன்னாடி வந்து என்ன இருக்குன்னா 14 இருக்கும். அந்த 14 டேர்ம்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன், சப்ராக்ஷன் பண்ணிட்டேன் சரிங்களா. அதனால வந்து பார்த்தோன்னா இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. சரி, இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ரூல் படி சரிங்களா. என்ன ஃபார்முலானா n × n + 1 2n + 1 / 6 இதுதான் ஃபார்முலாஸ். பட் ஆனால் நான் இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு சம்மு நான் போட மாட்டேன், ஒரு ஷார்ட்கட்டானு இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கவனிங்க, லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது 28 இருக்கா. ஸோ 28 ஃபஸ்ட்டு எழுதணும், நல்லா கவனிங்க 28 ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்த நம்பர் 29 எழுதணும். அடுத்த நம்பர் வந்து என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும் சரிங்களா. 28 29 ஆட் பண்ண உங்களுக்கு ஸோ 37 47 57 வந்துடும் சரிங்களா. என்ன வந்துடும் 57 வந்துடும். டிவைடட் பை 6ன்னு போடணும் சரிங்களா. அந்த ஃபார்முலாஸை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே என்ன லாஸ்ட் நம்பர் இருக்கோ அது எழுதி அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். பை 6 வந்து போட்டுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸை வந்து எழுதும்போது பாருங்கள் 14 அடுத்து 15 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 29/6 இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் யூஸ் பண்ணிடலாம். இது 3 டைம்ஸ், இது
14 டைம்ஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை, இது 19 டைம்ஸ் வந்துடும். சரிங்களா, 19 டைம்ஸ் வந்துடும். அடுத்து இது பாருங்கள், இது வந்து 3 டேபிள் யூஸ் பண்ணும்போது இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். சரிங்களா, அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 14 இருக்குது, இங்கே 29 இருக்குது. சரிங்களா, 14 × 29 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 14 × 29, 9 4s are 36க்கு 6, ரிமைனிங் 3, 9 1s are 9, 9 + 3 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 12 வந்துடும். சரிங்களா, மல்டிப்ளை வந்து எப்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். 9 4s are 36, 6, ரிமைனிங் 3, 9 1s are 9, 9 + 3 12. அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், 28 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 6, அடுத்து 10, ரிமைனிங் 1, ஸோ 406. இந்த 406ஓட நம்ம என்ன பண்ணோம், அகெயின் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 19 என்ன பண்ணோம், ஸோ மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்போ பாருங்கள் 19 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். 19 பண்ணும்போது 9 × 6 வந்து 54. சரிங்களா, 5 4 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா பக்கத்தில் 0 இருக்கிறதுனால போட்டுக்கலாம். அடுத்து 9 4s are 36, 9 4s are 36. அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த ஆன்சர் சேமாக தான் வரும். அப்போ 406. சரிங்களா, அப்போ 4, அடுத்து வந்து பார்த்தோன்னா 5 + 6 வந்து 11, ரிமைனிங் 1, இது வந்து பார்த்தோன்னா 6. சரிங்களா, 6 + 1 7. அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். அப்போ 7 7 1 4 கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 7 7 1 4 மைனஸ், அடுத்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 7 × 5 × 29 இருக்குது. அப்போ 7 5s are 35, 35 × 29, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்போ பாருங்கள் 9 5s are 45, 5, அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே 4 இருக்கும், 9 3s are 27. சரிங்களா, 9 3s are 27, 27 + 4 31. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 70 வந்துடும். அடுத்து 1015வா, சரிங்களா, 1015 வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ஷன் பண்ணோம், 1015. சரிங்களா, ஸோ என்றைக்குன்னா நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல ஸோ கேர்லெஸ்ஸாக நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட ஆன்சர் வராது. அதெல்லாம் கவனியமாக நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். இப்போது 7 7 1 4 மைனஸ் 1015 வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம். 7 7 1 4 1015 இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள் ஆன்சர். இது 14, 14ல் 5 போச்சுன்னா 9. சரிங்களா, இங்கே 0 இருக்கும், இங்கே 0 இருக்கும், அடுத்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணி 10 ஆகிடும். 10ல் 1 போச்சுன்னா 9, அடுத்து இங்கே 6 இருக்கும், அடுத்து இங்கேயும் 6 இருக்கும். 6699 அப்படின்னு ஆன்சர் இருக்கா, இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் டியில் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 6699 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள், இது ஒரு ரீசனிங் ஓரியன்டாக கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம படித்து பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, கொஷின் படி மேற்கண்ட விவரங்கள் காரணம் படி அவர்கள் எந்த பழத்தை சாப்பிட்டதால் நோய் வாய்ப்பட காரணமாக இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏ என்பவர் என்ன பழம் சாப்பிட்றாரு பாருங்கள், திராட்சையும் அன்னாச்சி பழமும் சாப்பிட்றாங்க. சரிங்களா, ஏன்ற பர்சன். அடுத்து பீன்ற பர்சன் வந்து பார்த்தோன்னா திராட்சை பழமும் ஆரஞ்சு பழமும் சாப்பிட்றாங்க. சரிங்களா, அடுத்து சீன்ற பர்சன் வந்து பாருங்கள் என்ன சாப்பிட்றாங்க, ஆரஞ்சு, அன்னாச்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆப்பிள் வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து டீன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை, ஆப்பிள் மற்றும் அன்னாச்சி பழம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மேற்கண்ட பழங்களை சாப்பிட்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டனர். சரிங்களா, பியும் சியும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சரிங்களா, அப்படி இருக்கும்போது மேற்கண்ட விவரங்கள் காரணம்படி அவர்களை எந்த பழத்தை சாப்பிட்டால் நோய் வாய்ப்பட காரணமாக இருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏன்ற பர்சன் வந்து என்ன சாப்பிட்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு கிரேப்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம், சரிங்களா, பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க. அடுத்து பி பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்ருக்காங்க, பி பர்சன் வந்து திராட்சையும் அது கிரேப்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா, கிரேப்ஸு ஆரஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அடுத்து சி பர்சன் வந்து பாருங்கள், சின்ற பர்சன் வந்து என்ன சாப்பிட்டுக்கிறாரு, ஆரஞ்சு, அன்னாச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். சரிங்களா, ஆரஞ்சு, பைனாப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். சரிங்களா, இங்கே பாருங்கள் சின்ற பர்சன் ஆரஞ்சு, அன்னாச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டுருக்காங்க. அடுத்து டீன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டி பர்சன் வந்து என்ன சாப்பிட்டுருக்காங்க, கிரேப்ஸு, ஆப்பிள், கிரேப்ஸு,
ஆப்பிள், அதுக்கப்புறம் பாருங்கள் பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க. பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க. இப்போது இந்த நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து இங்கே எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்போ யார் யாருக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படி கேட்குறாங்க. ஸோ பி அண்டு சிக்கு மட்டும் சரிங்களா. பிக்கும் சிக்கும் பாருங்கள். பிக்கும் சிக்கும் இவங்க வந்து பார்த்தோன்னா இங்கே பைனாப்பிள் இவங்க சாப்பிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழமும் இவங்க சாப்பிட்ருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸும் சாப்பிட்ருக்காங்க. யாருக்கும் என்ன பிரச்சனை வந்து ஆகலை. ஆனால் அன்னாச்சி பழமும் இவங்க 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க சரிங்களா. இருக்கா? அப்போ இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகலைன்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா அப்போ ஆரஞ்சு பழத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் சரிங்களா. ஆரஞ்சு பழத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஹார்ட் மேன் அவுட் அப்படி கொடுத்துறாங்க. பின்வரும் வரிசையில் மாறுபட்ட எண் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துறாங்க. ஜென்ரலாகவே என்ன சொல்ல வரணும்னா எப்பவுமே லாஜிக்கல் ரீசனிங் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் வித்தின் ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் அந்த கொஷினுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. இன் கேஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா அந்த கொஷினை அப்போவே விட்டுட்டு அடுத்த கொஷின் மூவ் ஆகிடுங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய திங்கிங்கும் பார்த்தா டிஃபராக இருக்கும் சரிங்களா. ஒருத்தர் வந்து கொஷின் பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப டஃப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ஓவராக யோசிப்பாங்க. அது மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. சில கொஷின் ஈஸியாக இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். பட் ஆனால் ஒரு சில கொஷின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சம்ஸை வந்து உடனடியாக போட முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் அடுத்த சம்க்கு ஜம்ப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 331 482 551 263 373 242 111 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இந்த இடத்துல கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 3 அப்போ 3 வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட் நம்பர். அடுத்து பாருங்கள் 4 2 are 8 அப்போ 8 வந்து செகண்ட் நம்பர் கிடச்சிருக்கு மிடில். அடுத்து பாருங்கள் 5 × 1 5 அப்போ 5 வந்து மிடில் கிடச்சிருக்கு 5. அடுத்து பாருங்கள் 2 × 3 வந்து 6 அப்போ 6 வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு மிடில் கிடச்சிருக்கு. ஆனால் 3 3 மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். ஆனால் 9க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 7 தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 2 2 are மல்டிப்ளை பண்ணால் 4 இது கிடச்சிருக்கு. 1 1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன இருக்குது 373 சரிங்களா. இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா. சில இடத்துல வந்து பார்த்தோன்னா ரீசனிங் சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சம்ஸை மூவ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா அடுத்த சம்முக்கு நீங்கள் போயிடுங்க. அதான் பெட்டர் நான் சொல்லுவேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த ஒரு கொஷின்ஸு என்ன கொடுத்துருக்காங்கன்னா √192 + √75 - √147 இதோட ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா √192 சரிங்களா மைனஸில் ப்ளஸ்ஸு சரிங்களா. அடுத்து √75 - √147 147 எப்படி இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும், அது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 192 சரிங்களா. 192க்கு என்ன பண்ணோம் நம்ம ப்ரைம் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு 2 போடுவோமாங்க. 2 போட்டால் என்ன ஆகும். ஸோ 9 2 are 18 ரிமைனிங் 1 அப்போ என்ன இருக்கும் இங்கே 6 வந்துடுமா. 9 2 are 18 ரிமைனிங் 1 இங்கே 12 அப்போ இங்கே 6 வந்துடும். அடுத்து பாருங்கள் 2 போடும்போது இது வந்து 4 அடுத்து மீதி 1 சரிங்களா. 4 2 are 8 மீதி 1 அப்போ 48 வந்துடும். திரும்ப 2 போடும்போது உங்களுக்கு 12 கிடச்சிரும். சாரி 12 இல்லை 24 சரிங்களா. 24 இது 24. அடுத்து 2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12 கிடச்சிரும். திரும்ப 2 போட்டால் நம்மளுக்கு என்ன இருக்கும் இங்கே 6 கிடச்சிரும். திரும்ப 2 போட்டால் இங்கே 3 கிடச்சிரும் சரிங்களா. சரி இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேசிக்காக ஒரு ரூல் வந்து இருக்குது. 2 நம்பர் காமன் இருந்தால் ஒரு நம்பர் வெளியே வரும், அது மாதிரி ரூல் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 2 இருக்குது, இங்கே 2 2 இருக்குது. அப்போ மொத்தம் 6 2 இருக்கா. ஸோ 6 வந்து பார்த்தோன்னா 6 டைம்ஸ் வந்து 2 வந்துருக்கனால நம்ம 2 2 காம்பினேஷனாக எடுத்தால் அப்போது இங்கே வெளியில் வரும்போது இந்த 2க்கு ஒரு 2 இந்த 2க்கு ஒரு 2 இந்த 2க்கு ஒரு 2 வந்துடும். அப்போது இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 2 2 are 4 4 2 are 8 வந்துடும். அப்போ 8 √3 வந்துடும் சரிங்களா. 8 √3. ஸோ அந்த ரூட் வந்து எங்கே சார் வந்துச்சுன்னா 3 இங்கே இருக்குது சரிங்களா. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா அது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது, இந்த மாதிரி வந்துடும். அடுத்து ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த 75 வந்து நான் என்ன பண்ணலான்னா 25 × 3 எழுத முடியும் சரிங்களா. 25 × 3 அப்போ √25க்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 5 வரும். அப்போ 5
ரூட் த்ரீன்னு வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது, -147 சரிங்களா, 147. அப்போ 147க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்கள் 147க்கு ஃபஸ்ட்டு 7 டேபிள் 2 டைம்ஸ் 1 டைம்ஸ், திருப்பம் 7 டைம்ஸ்னா 3 டைம்ஸ் சரிங்களா, இந்த மாதிரி வந்துடும். அப்போ 7 ரூட் 3 வந்துடும், 7 ரூட் 3. அப்போ அது ஃபர்தராக சால்வ் பண்ணால் பாருங்கள் இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸோ 13 வந்துடும். 13 மைனஸ் 7 பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 வந்துடும், 6 ரூட் 3 வந்துடும். என்னது 6 ரூட் 3. ஆனால் நம்மளுடைய ஆன்சருங்க 6 ரூட் 3 இருக்கா, இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போய் கேட்டாங்க சரிங்களா. மாதிரியான ஒன்றும் இல்லை, இந்த 6 வந்து என்ன ஆகணும், திருப்ப அது உள்ளே போகணும்னா 6 6 சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து ரூட்டில் விழுந்து வெளியேற்றோம். அப்போ ரூட்லேருந்து வெளியேறுற ஒரு நம்பரை திருப்ப ரூட்டாக மாற்றணும்னா அதை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா போகுது சரிங்களா. அப்போ 36 × 3, அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 108 வந்துடும் சரிங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 தான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனி. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how many years is needed for the amount 6,800 with a 8% simple interest per annum to change rupees வந்து என்ன இருக்கு 9520 rupees சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபாய் 6800 ஆண்டுக்கு 8% என்ற தனி வட்டி வீதத்தில் 9520 ஆக மாறுகிறது. எத்தனை ஆண்டுகள் கேட்குறாங்க சரிங்களா, எத்தனை வருஷம் வந்து ஆகுன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இது சரிங்களா. எங்கே கொடுத்துறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு, இங்கே பாருங்கள் தனி வட்டி கொடுத்துறாங்களா. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். என்ன ஃபார்முலாஸ்னா ஜென்ரலாக இந்த இடத்துல இது பிரின்சிபல் கொடுத்துறாங்க, இது வந்து அமௌண்ட் கொடுத்துறாங்க சரிங்களா. அப்போது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் வந்து என்ன அப்படின்னா P + PNR/100 இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. அதாவது அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டாக என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு PNR/100 ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள் எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏவுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, அமௌண்ட்டு 9520 ப்ளஸ்ஸு இங்கே இருக்கக்கூடிய P இங்கே இருக்கக்கூடிய P சரிங்களா, டேக்கிங் அவுட் ஆஃப் காமன் சரிங்களா. P டேக்கிங் அவுட் ஆஃப் காமன் எடுத்துட்டா அந்த டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இங்கே P வெளியே வரும். வெளியே வரும்போது அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 6800 சரிங்களா, அது எழுதிடலாம். அப்போ 6800 அந்த P வந்து வெளியே வந்ததுனால இங்கே என்ன ஆகும்னா இங்கே 1 இருக்கும் சரிங்களா. என்ன இருக்கும் இங்கே 1 இருக்கும். ப்ளஸ் N நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துறாங்க அதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது, இங்கே 8 சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா. இங்கே N இங்கே 8 /100 சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள் என்னென்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஃபஸ்ட்டு ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 952 இங்கே இருக்கக்கூடிய 680 சரிங்களா. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா டிவைட் ஆகிடும், 680 இந்த பக்கம் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1 + 8n /100 இப்படி இருக்குது சரிங்களா. இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒரு முறை, அது 2 டேபிள்னால் 4 முறை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிளில் வந்து 50 டைம்ஸ் வரும். திருப்பம் 2 டேபிளில் 2 டைம்ஸு இது 25 வந்துடும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணிக்கலாமா, டெசிமல் போயிடும், அதனால் அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வர தேவையில்ல. அப்போ 952 / 680 ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ணால் 25 × 1 25 + 2 அப்போ 27 / இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு கொஞ்சம் நான் இங்கே எழுதுகிறேன் சரிங்களா. அப்போ பாருங்கள் இந்த 25 வந்து 680 வந்து நான் இந்த பக்கமே எடுத்துகிட்டு போயிடுறேன் சரிங்களா. ஸோ கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. அப்போ 952 = 680 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 25 + 2 இருக்குது சரிங்களா. இல்லைனா அதை வந்து இந்த மாதிரி எழுதுங்க 1 + 2n / 25 இப்படி இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. இப்போது இது கேன்சல் பண்ண முடியுமானா பாருங்கள், இது கேன்சல் பண்ண என்ன இருக்குன்னா 952 = 680 இது 25 + 2n வந்துடும். 25
ப்ளஸ்ஸு 2n டிவைட் பை 25 வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போது ஃபர்தராக கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணணும். இல்லைனா இந்த பக்கம் எதுனா கேன்சலேஷன் ஆகுமா பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஆஃப் வந்து வேல்யூ பார்த்தோன்னா உங்களுக்கு 340. சரிங்களா? இருக்குது 340. அடுத்து வந்து இந்த பக்கம் ஆஃப் வேல்யூ வந்து என்ன இருக்கும்? 4 ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அடுத்து 15 இருக்குது. 15னா 7 டைம்ஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் வந்து 1 இருக்குது. அப்போது இங்கே வந்து 12 இருக்குது. அப்போ 6 ஆகிடும். சரிங்களா? 4 7 6 வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து சால்வ் பண்ணும்போது இங்கே 340 இருக்குல்ல, இதில் வந்து பாதி 170. இதில் பாதி வந்து பார்த்தோன்னா 2 3 மீதி 1. அப்போ இங்கே 8 வந்துடும். 2 3 8 வந்துடும். அடுத்து வந்து திருப்பும் எதனா சால்வ் பண்ண முடியுமா பாருங்கள். 170னா உங்களுக்கு 85 வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை சால்வ் பண்ணும்போது 1 1 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 1 வந்துடும். அப்போ 9 வந்துடும். சரிங்களா? 1 1 9 வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். கவனிங்க, இதுவரையும் நம்ம என்னென்ன சால்வ் பண்ணியிருக்கோன்னா 119 ஈக்குவல் டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? இதோடைய ஆன்சர் 85ன்னு வந்திருக்கு. 85. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 25 ப்ளஸ்ஸு 2n இருக்குது. சரிங்களா? n டிவைட் பை இங்கே 25ன்னு இப்படி இருக்குது. இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணும்போது எதனா சான்சஸ் எதனா இருக்கா பாருங்கள். அதாவது இது வந்து பார்த்தோன்னா 5 டைம்ஸு, இது வந்து பார்த்தோன்னா 17 டைம்ஸு. சரிங்களா? ஏன்னா 17 டைம்ஸ் வரும் 5ன்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த பக்கம் கேன்சல் பண்ணும்போது இந்த 17ன்ட்ட 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 17 × 7 7 49க்கு 9 மீதி 4 7 1 7 இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போது 11 119 ஆச்சு. சரிங்களா? 119 ஆச்சு. அப்போது இது ஒரு முறை, இது வந்து இது 7 முறை இருக்கும். சரிங்களா? இது 7 முறை வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 7 × 5 35 ஆகிடும். சரிங்களா? 35 ஈக்குவல் டு 25 ப்ளஸ்ஸு 2n இதுமா வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தா கொஞ்சம் கேல்குலேஷன் ஓரியன்டாக கொஞ்சம் ஹெவியாக வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த பக்கம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா மைனஸ் ஆகிடும். அப்போது 35 - 25 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 10ன்னு கிடச்சிரும். 10 ஈக்குவல் டு 2n அப்படின்னா என்னுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 5ன்னு கிடச்சிரும். சரிங்களா? எத்தனை வருஷம் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 5. சரிங்களா? ஸோ 5 இயர்ஸ் தான் ஆன்சருக்கான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த இடத்துல வந்து என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த ரேடி ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம். சரிங்களா? இருக்கிறதுலே மென்சுரேஷன்லேயே இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான சம்னா ஃப்ரஸ்டம் தான். ஃப்ரஸ்டம்னா என்ன சொல்லுவாங்க? இடைக்கண்டம் சொல்லுவாங்க. which has 30 cm ஹைட்டு. அதனுடைய இடைக்கண்டத்தினுடைய ஹைட் வந்து என்ன கொடுத்துருவாங்க? 30 சென்டிமீட்டர் ஆர் 28 சென்டிமீட்டர் அண்டு 7 சென்டிமீட்டர் அதனுடைய ரேடியஸ். சரிங்களா? இடைக்கண்டம் அப்படின்னா நம்ம பக்கெட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த பக்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கெட். சரிங்களா? இந்த கிணத்துல வந்து வாளி சேர்ந்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்கெட். இதுதான் அது இடைக்கண்டம் சொல்லுவாங்க. இந்த இடைக்கண்டத்தில் இது வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டர் R, இது வந்து ஸ்மால் லெட்டர் R சொல்லுவாங்க. இது வந்து சின்ன ரேடியஸு, இது பிக் ரேடியஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். அப்போது இதனுடைய வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். இதனோட ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹைட்டு, அதுக்கப்புறம் ரேடியஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான வால்யூமுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்முலா? 1/3 5h கேபிட்டல் லெட்டர் R ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஸ்மால் லெட்டர் R ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கேபிட்டல் லெட்டர் R ஸ்மால் லெட்டர் R. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் சொல்லும்போது 1/3 5h கேபிட்டல் லெட்டர் R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் R ஸ்கொயர் ப்ளஸ் RR. இப்போ பாருங்கள், எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/3 5ஓட ஆன்சர் 22/7. ஹெச்சோட ஆன்சர் வந்து பாருங்கள், ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 30. சரிங்களா? 30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R ஸ்கொயர் கேபிட்டல் லெட்டர் R ஸ்கொயர் சொல்லும்போது பிக் ரேடியஸ், இதில் இருக்கக்கூடிய பெரிய ரேடியஸ் இதுதான் 28 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 28 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள்? 28 × 28 8 8 64க்கு 4 மீதி 6 8 2 16 22. சரிங்களா? 22 ப்ளஸ்
2 × 28 பார்த்தீங்கன்னா 56 வரும் சரிங்களா 56 வரும் அப்போ 784ன்னு வந்துடும் சரிங்களா 784 வந்துடும் அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 784 ப்ளஸ்ஸு ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்கொயர் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 7 அப்போ 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49 வந்துடும் 49 ப்ளஸ்ஸு இந்த ஆர்ஆர் சொல்லும்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர் ஆர் அப்போ 28 × 7 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் பாருங்க 7 8 56 6 மீது 5 7 2 14 19 வந்துடும் சரிங்களா 7 8 56 6 மீது 5 7 2 14 19 196 வந்துடும் அப்போது இது ஃபர்தராக எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு இது போச்சு 10 டைம்ஸ் இருக்குது அப்போ ஃபர்தராக என்ன இருக்குன்னா 22 × 10 வந்து பார்த்தோன்னா 220 வந்துடும் 220 / 7 இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் சரிங்களா ஆட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள் 784 அடுத்து 196 அடுத்து 49 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஸோ 10 19 அடுத்து வந்து பாருங்கள் என்ன இருக்குது 1 9 9 1 18 18 ப்ளஸ் 4 வந்து பார்த்தோன்னா 12 18 + 4 வந்து 22 அப்போ 2 வரும் ரிமைனிங் 2 சரிங்களா 9 10 அப்போ 1029 வந்து வந்துடுச்சு அப்போது 1029 வந்து போட்டாயிட்டோம் இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம் சரிங்களா 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள் 7 1 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் வரும் மீதி வந்து 3 இருக்கும் சரிங்களா அப்போ 32 இருக்குது 7 4s are 28 28ல் வந்து பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு 32 இருக்குது 28 போச்சுன்னா அப்போ மீதி 4 இருக்குது அப்போ இங்கே 4 இருக்குது 49 அப்போ பார்த்தீங்கன்னா 7 7s are 49 வந்துடும் சரிங்களா 7 7s are 49 வந்துடும் அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது 220 × 147 சரிங்களா இது இருக்குது அப்போ 147 இன்ட்டு நம்ம 22 × 0 இருக்குது அது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்து பார்த்துடலாம் 147 × 22 0 நம்ம அப்புறமா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் 2 × 7 வந்து 14 ரிமைனிங் 1 2 4s are 8 8 + 1 9 2 1s are 2 அப்போ 294 வந்துச்சு அகைன் 294 வரும் 294 ஏன்னா அகைன் டைம் நம்ம இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும் அப்போ இது ஃபர்தராக வந்து நம்ம ஆட் பண்ணால் 4 அடுத்து வந்து பார்த்தோன்னா 13 ரிமைனிங் 1 ஸோ 10 12 ரிமைனிங் 1 ஸோ 3 இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் 32,340 எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது சரிங்களா அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபார்முலாஸ் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அந்த ஃபார்முலாஸை ஒரு 2 முறை 3 முறை எழுதி பார்த்துட்டா ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி